நானும் வரேன். ட்ரிப்பை நீ ரிலாக்ஸ் பண்றதுக்காக தான் எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ண எல்லாரும் இங்க இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற சட்டத்திட்டங்களை மதிச்சே ஆகணும். கெட்ட பழக்கம் எதுவும் இருக்க கூடாதுன்னு என்னோட இந்த கடமையை நான் முழுசா நிறைவேற்றுவேன். விட முக்கியமா அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கண்டிப்பா அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும். வேற வழி இல்லை. நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டே இருப்பல. என்ன வேற எப்படி இருக்கு இறந்துருவாங்க நம்ம அப்பா அம்மா. சில நேரங்கள்ல அதே நடக்கும்போது நம்ம மூளை நம்ம கூட விளையாடுமா எந்த நன்மை இல்லையே. எப்படி இருக்கு இறந்துருவாங்க நம்ம அப்பா அம்மா. அம்மாவை இறந்ததுக்கு இறந்திருக்கோம். நீ இல்ல அவ ஒண்ணு உன்னோட பிரச்சனை இல்ல ஆகலையா இல்லையே. ஆனா போலீஸ் தான் தெளிவா சொன்னாங்களே அது வெறும் ஆக்சிடென்ட் தான். எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நீ இப்ப என்ன பிரச்சனை எங்க இருக்க? இந்த உலகத்துல இருக்கிறவங்களை விட நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன். ஆனா வேலை இல்லாம இருக்கேன். நீ இப்ப போய் அவங்க கிட்ட பேசுறதுனால எதுவும் மாற போறது இல்ல. கைட்டிங் நாளைக்கு தான் சரிதானே? கூட வரேன். என்ன சர்ப்ரைஸா இருக்கா? ஒரு 8 வயசு சின்ன பொண்ணை பாத்துக்கிறதால என்னால ஒரு வேலை இது வரைக்கும் நிம்மதியா இருக்கவே முடியும். நீ அவங்க கிட்ட பேச வேண்டியதை பேசு. அதுக்கப்புறம் போக போறோம். என்னால எங்கே வர முடியாது செல்லம். அப்புறம் நீ சீக்கிரமா வந்துடுவேன். நீங்க ஒன்றும் ஆகாது. எங்க போற? இரு, எனக்கு புரியுது. கண்ட்ரோலா இரு. உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, சரியா? நீ மறுபடியும் எங்க இருந்து போக கூடாதுன்றதுக்காக தான் கதவை லாக் பண்றோம். இது ஒரு கம்பெனியா மாத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுல ஹெல்ப் பண்றது கூட ஆளுங்க தேவையில்ல. பர்சனலா எடுத்துக்காத. சொல்றது கேளு ஜெயிகா. உனக்கு எதுவுமே ஆக நான் கண்டிப்பா விடவே மாட்டேன். என்ன பிடிக்குதோ அதானே படிக்க முடியும். ஏன்னா அதன் சந்தோஷங்களோட வாழ்றது தான் சரின்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆல்கஹால் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா நான் மற்ற பேஷண்ட்ஸை பார்க்கும்போது நீ பாதுகாப்பா இருக்கணும்னு தான் நான் யோசிக்கிறேன். என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மோட்டர் சைக்கிள் ஆக்சிடென்ட்ல இறந்து. நான் குடிக்கவே இல்லை. ஆனா என்னை யாரும் நம்பவே. கேமராவை பார்த்தியா? எப்பவுமே உன்னை ஒருத்தர் கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. எனக்கு தெரியலையே எங்கே போகணும்னு சொல்லி கிளம்புறேன். ஏன் என்னாச்சு? கிட்ட போய் இதெல்லாம் சொல்ல போறேன்னு நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உனக்கு நடந்த மாதிரி யாருக்குமே நடக்கவே கூடாது. இது அங்கேயே நடந்துச்சு. அப்ப நமக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் எல்லாம் எப்படி இருக்கும்? என்னால் இதுக்கு மேல இது மறைக்க முடியல. இங்க பாரு, நீ இப்ப ரொம்ப அப்செட் ஆயிருக்க. அதோட யார் என்ன பேசினாலும் நானும் வரேன். பரவாயில்ல விடுங்க. ஹாஸ்பிடல்ல அந்த பசங்க எப்பவுமே இருப்பாங்க. அட ஆமால, சொல்லி இருக்கலாமே. ஓ இரு, நான் சொன்னேன். ஆனா நீதான் அந்த ஆண்டியோட இந்த பில்டிங் பூரா சுத்திக்கிட்டு இருந்தியே. நான் சொல்றதை என்னைக்காவது கேட்டிருக்கியா? என்ன அசிங்கப்படுத்ததா என் டேபிள்ல வச்சுட்டு போயிருக்காங்க. இது அவங்க நிறுத்தாம பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்து போயிடலாம்.
இது அங்கேயே நடந்துச்சு. அப்ப நமக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சம்மந்தம் எல்லாம் எப்படி இருக்கும்? என்னால் இதுக்கு மேல இது மறைக்க முடியல. இங்க பாரு, நீ இப்ப ரொம்ப அப்செட் ஆயிருக்க. அதோட யார் என்ன பேசினாலும் விட்டுரு. இந்த ட்ரிப்பை நீ ரிலாக்ஸ் பண்றதுக்காக தான். எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணு. நீங்க வரதுக்குள்ள அவன் என்ன கொன்னுடுவா. யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, சரியா? மறுபடியும் என் கருந்து போக கூடாதுன்றதுக்காக தான் கதவை லாக் பண்றோம். என்னை இங்க விட்டுட்டு போகாதீங்க. அதனாலதான் நான் இங்க இருந்து போனேன். ஏன் எதுக்கு நான் சொல்றதை நம்ப மாட்டேங்கிறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, உங்க அப்பா எங்க இருக்காரு? அவரை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. பார்க்க எப்படி இருந்தா? உன்னால அடையாளம் காட்ட முடியுமா? நான் சரியா பார்க்கல. அவ கருப்பு Dress போட்டுக்கிட்டு இருந்தா. உனக்கு வேற யாராவது சொந்தக்காரங்க? இல்ல, ஒன்னாவே இருப்போம். எல்லாரும் இங்க இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற சட்டத்திட்டங்களை மதிச்சே ஆகணும். கெட்ட பழக்கம் எதுவும் இருக்க கூடாதுன்னு என்னோட இந்த கடமையை நான் முழுசா நிறைவேற்றுவேன். விட முக்கியமான விஷயம், திரும்பவும் கனவா? அதே கனவா? விட முக்கியமான விஷயம், பலிய தாங்கியிருக்காங்க. நம்மள நாமளே பலி கொடுக்கறதால மட்டும்தானாவும் சொர்க்கத்தை அடைய முடியும்னு சொல்லிட்டாங்க. அந்த பிசாசு வந்துட்டு இருக்கு.
நாங்க ரொம்ப நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம தான் இருந்தோம். ஆனா நாங்க 2 பேரும் நாளன்னைக்கு ஒரு ட்ரிப்புக்கு போகலான் இருந்தோம். நான் நாளைக்கு ராத்திரி வரைக்கும் இங்கதான் இருப்பேன். நாம ஒண்ணு ஆம்புலன்ஸ்ல போக போறோம், சரியா? நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். பேசி ஆகணும். கடமையை நான் முழுசா நிறைவேற்றுவேன். அதை விட முக்கியமா வருஷத்துக்கு முன்னாடி அவங்க செஞ்ச கொலைய அவங்க மனசு உறுத்துனதுனால அவங்க தற்கொலை செய்ய முயற்சி. அவ 2 மணிக்கெல்லாம் வந்துடுவா. நம்ம இன்னைக்கு அங்க போய் ஆகணும். அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கண்டிப்பா அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும். வேற வழி இல்ல. நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். சில நேரங்கள்ல அதே நடக்கும்போது நம்ம மூளை நம்ம கூட விளையாடுமா? எந்த நன்மை இல்லையே. ஆனா போலீஸ் தான் தெளிவா சொன்னாங்களே, அது வெறும் ஆக்சிடென்ட் தான், எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நீ இப்ப போய் அவங்க கிட்ட பேசுறதுனால எதுவும் மாற போறது இல்ல. ஃபைட்டிங் நாளைக்கு தான், சரிதானே? உன் கூட வரேன். நீ அவங்க கிட்ட பேச வேண்டியதை பேசு. அதுக்கப்புறம் போக போறோம். எங்களுக்கும் பின்னாடி ஒரே ஒருத்தி தான் இருக்கான்றது நம்ம எந்திரிக்கும். அப்ப அந்த ஒருத்தி தான் இதெல்லாம் 2 பேரும் ஒருத்தர் தான். நீ இங்க தனியா இருக்கிறத நான் விரும்பல. நீ எங்க கூட வந்துரு, சரி? நான் கார்ல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன தேவைனாலும் நான் பண்றேன். வெளியில போய் பேசுவோம். என்ன சொல்றீங்க? ஓகே, இங்க தான் மெயின் வாட்டர் டேங்க். நம்ம எல்லா லைனையும் திறந்துடலாம். கம் ஆன். நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம டைமை தான் வேஸ்ட் பண்றோம். பேய் மேலலாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. உனக்கு நம்பிக்கை இல்லை தான் நினைக்கிறேன், அப்படிதானே? அவங்க என் பின்னாடி தான் வராங்க. கமான், நம்ம எல்லா ட்ரைனேஜும் அடைச்சாகணும். இல்ல, சீக்கிரம். உன்னால மட்டும்தான் அந்த பிசாசை இங்க வந்தா பார்க்க முடியும். அதனால நீ இங்கே இரு. நமக்கு என்ன பிடிக்குதோ அதானே படிக்க முடியும். ஏன்னா அதன் சந்தோஷங்களோட வாழ்றது தான் சரின்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆல்கஹால், பான், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். மோட்டர் சைக்கிள் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டேன். நான் குடிக்கவே இல்லை. ஆனால் என்னை யாரும் நம்பவே இல்லை. எனக்கு தெரியலையே, எங்கேயோ போகணும்னு சொல்லி கிளம்புறேன். ஏன், என்னாச்சு? கிட்ட போய் இதெல்லாம் சொல்ல போறேன்னு நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ட்ரெயின் பைப் வழியா தண்ணி வெளியில போகுது. தண்ணியை விட்டு வெளில போயிடலாம். இல்ல, அது தண்ணிக்கு வெளியில வச்சு என்ன தாக்குச்சுன்னா என்னால எதுவுமே செய்ய முடியாது. இதுதான் ஒரே வாய்ப்பு. நீ போய் லைட்ஸ் ஆஃப் பண்ணிடு, சரியா? ஓகே. அந்த கொலைய அவங்க மனசு உறுத்துனதுனால அவங்க தற்கொலை செய்ய முடியும்.
அப்படி தள்ளி போயிருக்கு. இது இன்னைக்கு நடந்ததுனால நான் உங்ககிட்ட வந்து சொல்லல. நீ எதை வச்சு இதை சொல்றேன்னு சொல்லு. நீங்களே யோசிச்சீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கு. சரி, நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் உண்மையா சொல்லு. நான் கிளம்புறேன். ஃபோட்டோ வீடியோ ஏதாவது எடுத்தியா? ப்ளீஸ், இதெல்லாம் நீ உன் மனசுல வச்சுக்காத. இதை நீ மறக்கிறது தான் உனக்கு நல்லது. சரி, நம்ம எங்காவது போலாமா? எங்க போற? இரு, எனக்கு புரியுது. கண்ட்ரோலா இரு. இது ஒரு கம்பெனியை மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட ஆளுங்க தேவையில்ல. பர்சனலாக எடுத்துக்காத. ஏத்தன பாட்டு, ஏத்தன பாட்டு, தேடிவா 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 நீயே. ஏத்தன பாட்டு, ஏத்தன பாட்டு, தேடிவா 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 நீயே. இசை நீ இசை நீ இசை நீ, என் பாடலுக்கு இசை நீ. I love you. I love you. சிட்டு குருவி இங்கு என்னில் தெரிகிறதே, நெஞ்சில் ஒரு ராகம் கண்டு கண்ணில் விழுகிறதே. உன்னை தேடி நெஞ்சம் அலைகிறதே, கீதை ஒன்று பாடச் சொல்லி கண்ணில் விழுகிறதே. ஹே